மிளகா தான் புற்றுநோயை உருவாக்கும். வரமிளகா 10 மிளகா சாப்பிட்றீங்க, நாக்கில் தப்பி சாப்பிடுவீங்களா சார்? என்ன செய்யுது உடம்பு? தக்கன்னு எரியுதா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? குருமா குழம்பு, அது குழம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? மிளகா பொடி போட்டே தீடுறோம். மிளகா தான் புற்றுநோயை உருவாக்குது. பெண்களும் பார்த்தீங்கன்னா மாங்காயில் வெறும் மாங்காயை சாப்பிட்டா அது பிடிப்பு சோதான், அது ஒரிஜினல். அதை என்னென்ன தடவை சாப்பிட்றாங்க? மிளகாத்தூள் உப்பு போட்டு தடவை சாப்பிட்றாங்க இல்லையா? இப்போ ஒன்றுமில்ல வெளியே பிஞ்சு விற்கிறாங்க, அது அப்படியே வெளியே பிஞ்சா சாப்பிட்டீங்கன்னா இயற்கை. அதை என்ன பண்ணுறாங்க? இப்போ பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வர்றது காரணம்? இப்போ தம் அடிக்கிறாங்களா, தண்ணி அடிக்கிறாங்க? இல்லை அப்படியே புற்றுநோய் வருது. கார சுவையாக படிப்படியாக குறைச்சிட்டு வரணும். சித்தரில் பார்த்தீங்கன்னா 3 சுவையை தொடவே மாட்டாங்க, உப்பு புளி காரத்தை தொட மாட்டாங்க. அப்போ நாம் எதை சாப்பிட்ற மாதிரிங்க? எது வேண்டான்னு அவங்க ஒதுக்கணும், நல்லவங்களாம் ஒதுக்கணுத அதை நம்ம நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய நோய் என்னன்னாக்கா அந்த சர்க்கரை நோய். இந்தியாவிலாம் பிறப்பிடமேன்றாங்க அந்த நோய்க்கு. அந்த அளவுக்கு 70% பேருக்கு வந்து அந்த நோய் இருக்குது. இதை வந்து ஒரு அதாவது ஹெரிடிட்டரி டிசீஸ்ன்னு சொல்றாங்க, அதாவது தமிழ்ல வந்து பரம்பரை நோயின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் காரணமா இல்லை நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா? உணவு பழக்க வழக்கங்கள் காரணம். நான் சொல்றேன்னா அறிவாளியாரு, புத்திசாலியாரு, பலசாலியாரு, இது 3 வேணும்னா அத்தனை சக்தினா தமிழுக்குள்ள வந்து இயற்கைக்குள்ள வரணும். இறைவன் மருத்துவத்தில் ரகசியம் இருக்கு. சித்தர்கள் சில மூலிகை சொன்னாங்க, அந்த காலத்து மக்களுக்கு மூலிகை ஏற்றுக்குச்சு. ஏன்னா அது சுத்த தேகமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் கழிவு தேகமா, கழிவு உணவு, கழிவு தேகம். இப்ப இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா, உடல்நிலை ஒரு பிரச்சனைனாலும் மனநிலைங்கிறது தான் பெரும்பாடா இருக்குது. டெய்லி ஏதாவது ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன தீர்வு? ஏதாவது மந்திரம் வச்சிருக்கீங்களா? மந்திரத்தை வச்சுக்கலாம் சரி செய்ய முடியாது. மந்திரம் கால் மதி முக்கால் தான். மனசை அளவாயோட கூடாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இது மந்திரத்தில் சொன்னதான். இது வார்த்தை வந்து தமிழ் வார்த்தைகளுக்கு மட்டும் தான் ரகசியம் புரியும். இப்ப உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏதாவது ஆசனம் பண்ணுவீங்களா? ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணி கட்டுக்குள்ள கொண்டு வரதுனா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, மனசு ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்குண்ணா. இப்ப என்னைய காசு யாராவது என்னைய வந்து இப்போ காப்பியை வந்து ஒரு 50 ரூபா தரலன்னு சொல்லி ஏமாற்றி போயிட்டான்னு வச்சுக்க, நான்லாம் நைட்லாம் வயிறு எறிவேன். கண்டிப்பா நான் எரியவே மாட்டேன். அடப்பா, என்னோட பாவத்தை சுமந்துப்பா. அப்பா எனக்கு ஏதோ பாவம் ஓட்டி இருந்தது, தப்பிச்சிட்டு இருந்தா அந்த பாவத்தை அவன் சுமந்துட்டு போறான், அப்படி சந்தோஷப்பட்டுருவேன். நேர்மறையா சிந்திக்கிறது, நேர்மறையா பாசிட்டிவ். இப்போ எனக்குலாம் கவலை வந்துச்சுன்னா, பழைய அந்த காலத்து கவலையோ பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சட்டி சுட்டதாடா கை விட்டதான்னு எங்கள் காலத்து எம்ஜிஆர் சிவாஜி படம் தான் இருந்துச்சு. அப்படி பட மாட்டேன். என்னதான் நடக்கட்டுமே இருக்கு. எப்படின்னா பாசிட்டிவ் பாட்டு, பாசிட்டிவ். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவ் எடுத்துக்கங்க. ஏன்னா ஆசை இல்லாதனால தான் இத்தனை துன்பம் வருது. இப்போ நான் சொன்னேன்னா 3 ஆசையா, அந்த 3 ஆசையை விட்டுட்டாத்தா உங்களுக்கு இறை நிறைய கிடைக்கும். அப்போதான் கிடைக்கும். நானே இப்போ நிறைய ஆசைப்படுதுன்னு வச்சுங்க, எனக்கு இந்த திருமணத்தெல்லாம் உள்ளூரில் கிடைச்சிருக்காது. நீ எத்தனை வயசு வாழணும், எத்தனை வயசு ஆகணும், முட்டை பிறந்தது 300 நாள், இட்டது தானில்லை, ஏதேனும் ஏழைகால் பட்டது பாருங்க, கெட்டது 70 கேடு அறியணும், கடைசியாக 70க்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாரு அப்படிங்கிறாரு. 100 வயசு வாழ்றதுக்கு, 1000 வருஷத்துக்கு வாழ்றதுக்குலாம், கோடி வருஷத்துக்கு வாழ்றதுக்குலாம் பிளானிங் இருக்கு. நம்ம என்ன பிறத்தல், காத்தல், அழித்தல், இது 3 தான் தெரியுது. அதாவது அருளல் மறைத்தல்னு இருக்குது. இந்த அருளல் மறைத்தல் தான் என்னன்னா இந்த மறை ரகசியத்தில் தான் இருக்குது. அதோட இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், இப்போ பக்தி மார்க்கத்தில் போகிறோம், சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க சாமி அவங்க கும்பிட்றாங்க, அது எதையும் சொல்ல. அதுக்கு மேலே ஞான மார்க்கம்னு ஒன்று இருக்குது, அது உயர் ஞான கல்வின்னு இருக்குது. நம்ம உலக அறிவு கல்வி வேற. உலக அறிவு கல்விக்கே இவ்வளோ பணத்தை கூட்டி செலவு செய்கிறீங்களே, உயர் ஞான கல்வியில் கற்றுக்கணும்னா உண்மையாக வந்து இறைவனா பார்த்து அளவோடு கொடுத்தா தான் அந்த ஞானம் கிடைக்கும்.